ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான கொத்தவரங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 கிராம் கொத்தவரங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காயை 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். காய் தயாராகிருச்சு. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பை லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களை 1 மினிட் வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக விட்டு வச்சுருக்கிற அந்த காயை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி அருமையாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான கொத்தவரங்காய் கிரேவி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.